வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இந்த மக்கள் இருக்கிற இடத்துக்குலாம் போயிருப்பார். போனது மட்டும் இல்லாமல் அங்கே அக்கௌண்ட்டையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் எப்படி காப்பாற்றணும் இதை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல திரும்பி வந்து அவரோட வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வருவாப்பில். இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே சவுண்டு தான் இருக்கும். என்னடான்னு பார்த்தா, எப்படிடா உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கேட்க, அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஃபிலிப் சொல்வாப்பில், இது வந்து கேம்பிளிங் மூலியமாக வந்துச்சு, நாங்கள் பெட்டு கட்டி தான் இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சோன்னு சொல்ல, இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல இந்த குடும்பத்தோட மானம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நீ அது பண்ணதெல்லாம் சரி, ஆனால் அந்த இடத்துல வந்து யங் மாஸ்டரோட பேருக்கான யாருக்காவது தெரியுமா, அவரோட ஐடென்டிட்டி என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்மளோட நைட் கமாண்டர் கேட்க, நான் என்ன முட்டாளா, நம்ம யங் மாஸ்டர் போயிட்டு இந்த இடத்துல வந்து பெட்டு கட்டுறாரு நான் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுக்கு இன்னொரு ஞாபகம் வரும். அந்த இடத்துல கேம்லிங் ஹவுஸில் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ வந்து லாக்கன் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தோட பேரையே சொல்லியிருப்பான். சொன்ன இடத்துல ஆமாம் நான் உண்மையிலுமே முட்டாள் தான், தெரியாமல் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கவுண்ட் வந்து சாதாரண நாள் கிடையாது. அவன் இத்தனை நாளாக வந்து இவ்வளோ பெரிய ஆளாக ஆனதுக்கு காரணம் எல்லாமே மற்ற நாடு மேலாம் வந்து அவன் படையெடுத்தது தான். நம்மளே இப்போ அவனுக்கு ஒரு காரணத்தை வேறு கொடுத்துருக்கோம், இதுக்கு மேலே அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, என்ன சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பாப்ல. என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களோட அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்களாம் ஷாக்காக நம்ம ஹீரோ கேட்பாப்ல, ஆமாம் அந்தளவுக்கு வந்து இந்த வீட்டோட மானம் வந்து அவ்வளோ முக்கியமா, இந்த இடத்துல என்ன தான் தப்பு இருந்தாலும் நம்ம பார்க்காத மாதிரி வந்துடணும் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாப்ல. அதில் எங்களா நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது, ஆனால் அவங்களோட பவர் ரொம்ப அதிகம். அவங்க மட்டும் இப்போ நம்ம நாட்டு மேலே வந்து போர் தொடுத்தாங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்டர் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்பாப்ல, அப்படின்னா உங்களுக்கு இந்த டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்களே, கவுண்ட்டு மார்க்யூஸ் இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் சும்மாவாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொடுத்ததெல்லாமே நீங்கள் ஈவில் எதிர்த்து சண்டை போட்டதுனால கிடையாதா, இந்த டைட்டிலெல்லாம் நீங்கள் சும்மா தான் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அது இல்லை மயிலாட், நானும் இந்த இடத்துல ஹவுஸ் ஹோல்டு பெரிய பிரச்சனை இருக்கே. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நமக்கு மக்களுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு மற்ற விஷயம் எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. இது கூட உங்களுக்கு தெரியல, நான் இந்த இடத்துல கேம்லிங் ஆடினது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா மாற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம எங்களால் திட்டிகிட்டே இருப்பாப்ல. திட்டினது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயமா சொல்லுவாப்ல, இந்த இடத்துல இதுக்கு மேலே கரெக்டாக இருக்க முடிஞ்சா இருங்க, இனிமேல் சேஞ்சஸ் மாற்றத்தை வந்து ஏற்றுக்க முடிஞ்சா ஏற்றுக்கங்க, இல்லைன்னா இங்கேருந்து எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, என்ன எங்களால் சொல்கிறீங்க, நாங்கள் இங்கே இத்தனை வருஷமாக இருந்தோம், எங்களை எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கஷ்டப்படுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல நம்ம ஃபிலிப்பிக்கிட்ட வருவாப்ல. ஃபிலிப்பிட்ட விழுந்து, ஃபிலிப் நீ வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்கில்டாக இருக்க, நான் பார்த்த ஆளுங்களையே, நீ இதுக்கு மேலே கேப்டனாக இருக்கிறதா சரியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல, அப்போ தான் நம்ம சர்வெண்ட்டோ சொல்லுவாப்ல, ஆனால் நான் எப்படி எங்களா, நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ராஜர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த நைட் கமாண்டர் கேட்பாங்க. அப்போ தான் எங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, சின்ன விஷயம் தான், அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு டியூவல் வைக்கலாம், அவங்க 2 பேரில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் அடுத்த நைட் கமாண்டர்னு சொல்லுவாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல ஃபிலிப்பு ஒரு நிமிஷம் அப்படியே பதறிட்டு இருப்பான். பதறிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியுதா, அவர் என் அங்கிள், அவர் தான் எனக்கு வந்து எப்படி வந்து சண்டை போட்டுனே சொல்லி கொடுத்தாரு, என்னால் எப்படி அவரை ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல நைட் கமாண்டர் சொல்லுவாப்ல, அமைதியாக ஃபிலிப், எனக்கு புரிஞ்சிச்சு எங்களோட, நான் பார்த்துக்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு என்னோடய பவர் என்னென்னு சொல்லிட்டு நான் இது வரை காமிச்சதே இல்லை, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும், நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி நிரூபித்து காமிக்கிறேன் நான் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அரேனாவில் வந்து எல்லோரும் வந்து சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபிலிப்புக்கு ராஜருக்கு 2 பேர்த்துக்குமே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஃபிலிப் சொல்லுவாப்பில், நான் ஃபுல் பவரை யூஸ் பண்ண போகிறேன் அங்கிள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு அவன் ஃபுல் ஆறாவையும் வந்து பேரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் அந்த அட்டாக்கால் அந்த இடத்துல நம்ம ராஜருக்கு எதுவுமே ஆயிருக்காது. பார்த்தா அந்த இடத்துல அப்படியே தூசு தட்டின மாதிரி வந்து அப்படியே தட்டி விட்டு அப்படியே நிற்பாப்பில். ஓகே அங்கிள், நான் அடுத்த மூவ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சுற்றி பாஞ்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே காற்று மாதிரி பறந்துட்டு இருப்பான். ஃபுல்லாக இல்யூஷன் வேறு கொண்டு வந்திருப்பான். அந்த இல்யூஷனில் கடைசி அட்டாக் பண்ணுறதுக்கு போவோம். அப்போ தான் அந்த இடத்துல நம்மளோட ராஜா சொல்லுவாப்பில், நீ என்னமோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்க தான், ஆனால் அதுக்காக வந்து இந்த இடத்துல உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாது, இந்த இடத்துல இருக்கிற வீட்டை நீ பாதுகாக்கணும், இந்த ஹவுஸ் ஹோல்டை நீ பாதுகாக்கணும்னா அதுக்கு இதை வந்த பவர்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அப்படியே அவனுக்கு பிடிச்சி கீழே ஒரே அடியிலே திருப்பி போட்டவர் தான், போட்டு ஒரே உதை தான் தலைவன் பறந்து போயிருப்பான். பறந்து போன வேகத்தில் அந்த இடத்துல அப்படியே வந்து அடுத்தது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி கத்திட்டு எந்திரிப்பான். ஆனால் அந்த இடத்துல நம்ம ராஜா அவன் கழுத்தில் அப்படி கத்தி வச்சு இதோட போட்டி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். இதுதான் நைட் கமாண்டருக்கும் அவனோட அந்த இடத்துல இருக்க சர்வெண்ட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸாக அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க எங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நைட் கமாண்டர் கேட்க, எக்ஸலண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டுருப்பாப்பில். அதோட சீனில் முடிஞ்சு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நைட் கமாண்டர் வந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாப்பில். வேகமாக ஓடிவான்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாப்பில். பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு, என்ன இவனோட பவர் அதிகமாக தான் இருக்கும் போல் இருக்கு, ஆனால் இவங்ககிட்ட நீ இந்தளவுக்கு மோசமாக தோற்று போகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபிலிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃபிலிப்பு வந்து தலையை அப்படியே கீழே முண்டை கொடுத்துட்டு கீழே சொல்லிட்டுருப்பாப்பில், என்னை மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர், ஆனால் வந்து அவர் தான் இந்த கான்டினென்ட்லேயே வந்து டாப் 5 மாஸ்டர்ஸில் ஒருத்தர், அவர் எப்படி என்னால் தோக்கடிக்க முடியுன்ற மாதிரி சொல்லுவான்.
புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவனும் இந்த பக்கம் அப்படியே தலையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கமுந்து படுத்துக்கிட்டு இருப்பான். படுத்த வேலை நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, ஆனால் ஃபிலிப் நான் உனக்கு இன்னொரு போஸ்டிங் கொடுக்கலான்னு இருக்கேன். உன்னை என்னோட எஸ்கார்ட் நைட்டாக வந்து நான் வந்து நியமிக்கிறேன். ஆனால் அந்த வேலையை நீ பொறுப்பாக செய்யணும்னா உன்னோட பவர் பார்த்தா அது இன்னும் பவர்ஃபுல்லான ஆளாக மாறு அப்படின்னு சொல்ல, இவனும் கண்ணில் கண்ணு தண்ணீர் வந்துட்டு, ஓகே எங்களை நான் கன்ஃபார்மாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் பவர்ஃபுல்லாக மாறுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. நீ மாறுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம இடத்துல ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாப்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் ட்ரைனிங்கும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இதெல்லாம் முடிஞ்ச ஈவினிங்கில் வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் விற்றுவிட்டு எந்தெந்த பொருள் முடியுமோ எல்லாத்தையும் விற்று தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லா ட்ரெஷர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருப்பாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல வந்து பட்லர் பார்த்துட்டு, யங் மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா, இந்த இடத்துல ஃபேமிலியோட ஹானர், அதாவது வந்து ஃபேமிலிக்கு முக்கியமான பொருள் எல்லாத்தையும் விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ எந்த பொருள் எனக்கு மணியை மேக் பண்ணுதோ அந்த பொருள் நான் விற்று தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த இடத்துல பட்லர் அந்த டேபிளை ஓங்கி அடிச்சு, அதுக்காக ஹீரோ டி லாக்கனோட அவரோட பொருள் எல்லாத்தையும் நீங்கள் எதுக்காக இந்த இடத்துல விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது அவரோட ஃபோட்டோ, இதை நம்ம ஃபேமிலியோட ஹானர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இனிமேல் இந்த இடத்துல ஹீரோ டி லாக்கன் தேவையில்லை, அவர் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே பட்லர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அவனை பேசவே விடாமல் அடுத்தது சொல்லுவாப்ல, நான் ஹீரோ டி லாக்கரை விட இன்னொரு பெரிய ஆளாக மாற போகிறேன். அவரால் நம்ம பட்னியும் தீர்ந்ததில்லை, இந்த இடத்துல யாருக்கும் எதுவும் நடந்ததில்லை, இந்த வீட்டில் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இருக்கிற பீப்புளுக்கும் எதுவுமே நடந்ததில்லை. அதனால் இதெல்லாம் மாற்றணும்னா இந்த இடத்துல வந்து நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனால் நீங்கள்லாம் இப்படி பண்ணக்கூடாது யங் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே இந்த டீமன்லோட ஒரு கஸ் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, இதுதான் இந்த இடத்துல பிரச்சனையே, இந்த இடத்துல ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா உங்களை வந்து நீங்கள் ஹீரோவை வந்து பாராட்டி பேசுவீங்க, இந்த இடத்துல கெட்டது நடந்தால் உடனே டீமன்லோட திட்டி பேசுவீங்க. உங்களால் வந்து ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியாது, ஆனால் வந்து எல்லாத்தையும் மற்றவங்க மேலே பழி போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அது மட்டும் இல்லாமல் கையில் கத்தியை தூக்கிட்டு, இதுக்கு மேலே இதே மாதிரி சொல்லிவிட்டு இந்த இடத்துல யாராவது சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நானே வந்து கொன்றும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பட்லர் ஒரு பக்கம் யோசிக்கிட்டு வண்டே தலையில் கை வச்சுட்டு அப்படி உட்காந்துருப்பாப்ல. உட்காந்த இடத்துல தான் அவரும் இன்னொரு பக்கம் யோசிப்பாப்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த டீமன் லார்ட் ஒர்க்கர்ஸ் தான், இதனால தான் நம்ம யங் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி மாறிட்டார், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் டீமன் லார்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பண்ண இடத்துக்கு நம்ம ஹீரோ வெளியே வந்துருவாப்ல. வெளியே வந்தோடனே அந்த இடத்துல நம்மளோட ஃபிலிப் வந்துருப்பாப்ல. ஃபிலிப் வந்துட்டு அந்த இடத்துல யங் மாஸ்டர், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டு மாதிரி இருக்கே, நீங்கள் கொஞ்சம் அப்படி பார்த்து பேசிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, நான் அவனுக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நேரம் பேசினேன், இந்த இடத்துல எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரி நான் உங்கள்கிட்ட முக்கியமாக இன்னொரு விஷயம் கேட்டதுனே அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, யங் மாஸ்டர் கத்தாதீங்க, நானே இது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. சொன்ன வேகத்தில் அந்த இடத்துல நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தவங்க 2 பேரும் கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ப்ரெசனுக்கு போவாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தனை அப்படியே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா இவன் என்ன உயிரோடு இருக்கானா இறந்துட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அப்போ தான் ஃபிலிம் சொல்லுவான் இவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அதே சமயம் வந்து யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தலையை தூக்கி மேலே தூக்கி கேட்பான். அங்கே பார்த்தா அவனோட பவர் அப்படியே வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரெஷர் மாதிரி வரும். யாருன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு அவன் கேட்க, அவனை சுற்றி ஒரு பெரிய மேஜிக் ஃபீல்டு மாதிரி வந்துட்டுருக்கோம். இவன் கன்ஃபார்மாக 5th சர்க்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போய் ஷாக் ஆகிருப்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ல, என்ன ரொம்ப நாளாக வந்து என்னை பார்க்காததுனால என்னோடய வாய்ஸ் கூட இப்போ தெரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, எங்களா நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆகிட்டு கேட்பான். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அப்போ தான் நம்ம இடத்துல நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ல, உன்னை இந்த இடத்துல கூட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. என்னை மன்னிச்சிருங்க எங்களோட, ஆனால் என்னால் வந்து இந்த இடத்துலேருந்து பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்காமல் வெளியே வர முடியாது. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுக்கு, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே தான். நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நல்லா செக் பண்ணி எதனா உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்டே ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, தேவையில்லாமல் உன் மேலே நீயே பழியை போட்டுக்கிறத விட்டுட்டு இந்த இடத்துல இந்த இருக்கிற நாட்டுக்கு வந்து உன்னோட உதவி ரொம்ப அதிகமாக தேவை, நீ முதல்ல வெளியே வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. அவன் வந்து என்ன மன்னிச்சிருக்கீங்களா, என்னோட தண்டனையை மீறி என்னால் வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களே முடிஞ்சால் எனக்கு உடனே தண்டனை கொடுத்து முடிச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். டென்ஷன் ஆகிற இடத்துல ஃபிலிப் அந்த கத்தியை தூக்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்வாடை தூக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொன்ன உடனே ஃபிலிப்பும் கத்தியை தூக்கி கொடுப்பான். கொடுத்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, இவ்வளோ நேரம் நீ தானே இதுக்காக தானே கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்போயே நான் கொடுக்குறேன், இதோட உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ்லெஸ் தான் அடித்த வயதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து அந்த இடத்துல இந்த சங்கிலி தான் கட் பண்ணிருப்போம்ல. சங்கிலியை கட் பண்ணிட்டு நான் உனக்கு ரொம்ப பெரிய தண்டனையை கொடுக்க போகிறேன், உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ எனக்கு அடிமையாக வேலை செய்ய போகிறேன் இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. இதை கேட்ட உடனே அவனும் ஒரு நிமிஷம் என்னன்னு சொல்லிட்டு முடிப்பான். அப்போ தான் சொல்லுவாப்ல, இந்த இடத்துல இன்னும் நிறைய வேலை எனக்கு ஆக வேண்டியதாக இருக்குது, இது மூட்டை நிறைய இந்த இடத்துல தங்க காசும் இருக்குது, அது எல்லாத்தையும் வச்சு எனக்கு தேவையான வேலையெல்லாம் நீ தான் முடிச்சு கொடுக்கணும், இந்த இடத்துல அயன் மேஜின் நீ தானே இருக்க, நீ தான் இந்த இடத்துல ஒரு மேஜிக் டவரையும் எழுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்ல, அதுக்கு தேவையான கிரிமாலாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் வந்து இந்த தங்க காசுகளை வச்சு நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல இந்த கையும் சொல்லுவான், யங் மாஸ்டர் என்னால் தான் வந்து நீங்கள் சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோமாவுக்கே போயிட்டு வந்தீங்க, ஆனால் நான் இந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு நான் எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்பான். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, உனக்கு நல்ல விஷயமா இது, உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட், உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ இனிமேல் எனக்கு அடிமையாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே கையை நீட்டுவாப்ல. இதை பார்த்தோன்னே யங் மாஸ்டர், நான் கன்ஃபார்மாக இந்த லாக் அண்ட் ஃபேமிலியில் ஒரு அயன் மேட்சாக இருப்பேன்,
இந்த மட்டுன்னு சொல்லிட்டு என்னோடய பேர் வந்து எல்லா பக்கமும் ஒலிக்க ஆரம்பிக்கும், இந்த ஃபேமிலியோட லாயல் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அதே சமயம் நம்ம யங் மாஸ்டர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாப்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்லர் எல்லாத்தையும் வந்து ஒளிஞ்சு வந்து ஒட்டி கேட்டுட்டு இருப்பாப்ல. இந்த இடத்துல இவரால் எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சு, அவன் எவ்வளோ தான் நான் சொன்னாலும் அவன் கேட்காம இந்த இடத்துல ஜெயிலியாக அடைஞ்சு கிடந்தான், ஆனால் யங் மாஸ்டர் வந்து அவனையும் மாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். ஓகே இதோட இந்த சாப்டர் முடியாது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல எதுக்காக இவன் இந்த அளவுக்கு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், அதே சமயம் வந்து அடுத்து என்ன தான் நடக்க போகுது, யார் இந்த அயன் மேட்ச் அப்படின்றத பற்றிலாம் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.